அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு தமிழக அரசு உத்தரவு ஆனது பிறப்பித்திருக்கிறது. கோயிலை நாள்தோறும் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோயில் வளாகம், முன் மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நுழைவு வாயில், பிரகாரங்கள் தினமும் சுத்தம் செய்து தண்ணீரில் கழுவ வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக அரசு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் வளாகம், முன்மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நுழைவாயில், பிரகாரங்களை தினமும் சுத்தம் செய்து தண்ணீரால் கழுவ வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்களின் சுவர்கள், தூண்கள், ராஜகோபுரங்கள் மற்றும் கோபுரங்கள் மேற்கூரைகளில் உள்ள செடி கொடிகளை அகற்ற வேண்டும் என்றும், கோயில் கழிப்பறைகளை தினசரி அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதுமான தண்ணீர் வசதி, மின்விளக்கு மற்றும் கிருமி நாசினி இருக்க பார்த்து கொள்ள வேண்டும் என்பதோடு, மடப்பள்ளிகளில் எலி மற்றும் பூச்சிகள் வராமல் உரிய தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கோசாலைகளில் ஈ மற்றும் கொசு துர்நாற்றம் வீசாதவாறு சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு போதுமான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருவதோடு, குடிநீர் தொட்டி மற்றும் குழாய்கள் சுத்தமாக வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வினய் கோயில் அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது.